உடனடியாக வெளியேறணும். கொஞ்சம் தாமதித்தாலும் உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை. ஈரானின் அதிக உயர் கட்ட எச்சரிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அன்பார்ந்த உறவுகளை, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரான் உடனடியாக அனைவரையும் உடனடியாக இதுக்கு சம்பந்தப்படாத யாருமே இருக்காதீங்க, உடனடியாக வெளியேறுங்க. அப்படி வெளியேறலைன்னா விளைவுகள் அதிகமாக மிக மோசமாக சந்திக்க வரும். டேய் சொல்கிற ஈரான்காரனுக்கு அறிவில்லை அப்படின்னா நீ போடுற இந்த லங்காக்காரனுக்கு அறிவில்லைன்னு தான் சொல்லணும். செய்தி போடுறானுங்க, ஈரான் சொல்லிச்சா சொல்லி அது ஒரு பக்கம். செய்தி போடுறானுங்க, உடனடியாக வெளியேறுங்க, வெளியேறாத பட்சத்தில் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வரும். எப்படி வெளியேறது? கடல்ல இறங்கி நீச்சல் அடிச்சு வாரதா? இல்லை கடல்ல இறங்கி நீச்சல் அடிச்சு வாரதா? இல்லை கையில் 2 ரெக்கையை கட்டிட்டு பறந்து வாரதா? ஃப்ளைட் இல்லை, எந்த ஒரு வசதியும் இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. அப்போ கடல்ல இறங்கி நீச்சல் அடித்தா வர முடியும்? அதே மாதிரி இந்த நான் போடுறேன் அந்த வீடியோ, நான் இப்போ இது சும்மா வீடியோவில் பேசுகிறது தானே, எடிட்டிங்கில் நான் போடுறேன். அதில் அவன் போட்டுருக்கிறான் எழுதி, அதுவும் எழுதி, சரியா? எழுதி இந்த இருக்குது. நாட்டை விட்டு செல்லுமாறு பொதுமக்களுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது, மக்கள் அனைவரும் கவனம். அப்போ பர்சனலாக கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இவருக்கு, உடனே வெளியேற்றுங்க அப்படின்னு. இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு தான் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் என்ன சொன்னாங்கன்னா 3 வருட காலத்துக்கு ஜெயிலில் வச்சு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான். சிலர் அந்த வியூஸுக்கு, சிலர் அந்த இதுதான் சான்ஸ். இப்போது நானும் என்னால் முடிஞ்ச தகவல்களை கொடுக்குறேன். ஏன் விடிய காலையில் விடிய ஜாமத்தில் உட்காந்து கண் முழிச்சு தகவல் கொடுக்குறேன். எங்களுக்கும் வியூஸ் தான், ஆனால் அதையும் தாண்டி மக்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற எண்ணம் அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதால தான் இன்றைக்கும் இந்த நாட்டில் நீங்கள் எல்லாரும் போனால் கூட என்னால் எல்லாம் போக முடியாது. ஏன்? பாஸ்போர்ட் பிளாக் ஆகியிருக்குது, ஏஜென்சிகளோடைய பிரச்சனை, குவைத் கவர்மெண்ட்டோட பிரச்சனை, குவைத்தி மக்களோட பிரச்சனை, போனஸ் சம்பந்தமாக மக்களுக்காக குரல் கொடுத்ததால் இன்னைக்கு எல்லா பக்கத்துலையும் பிரச்சனையை சார்ந்துச்சு. இன்னைக்கு தனிமரமாக நிற்கிறோம், நாட்டுக்கு கூட போக முடியாமல். ஏன் நாங்களும் ஓரமாக நின்று அப்படியோ கையை கட்டிட்டு பார்த்துட்டு நின்றுருந்தோன்னா இன்னைக்கு அந்த முயற்சி கூட கிடைச்சிருக்காது. இன்னைக்கு ஒரு சிலருக்கு கிடைக்காம போகுது, நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்குது. எம்பசி மூலமாகவும் அந்த ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. இன்றைக்கி தூதரகத்துடைய அனைத்து செயல்பாடுகளில் இருந்து இன்றைக்கி இந்த போனஸ் பற்றிய பேச்சு மக்களுடைய வாயில் புழக்கமாக இருக்குன்னா கூட அதுக்கு எங்களுடைய தியாகம் தான் முக்கிய காரணம். இந்த நாட்டில் சட்டம் இருந்தும் யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. எல்லா தொழிலாளர்களுக்கும் சட்டம் என்ன சொல்லுது, அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யாருடைய வாயில் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? பிலிப்பீனிக்கு மட்டும். அவங்க மட்டும்தான் இந்த நாட்டில் உன்னதமாகும். இந்த மாதிரி சூழலில் கூட பாருங்கள், இந்த யுத்த சூழல். இப்போ நிறைய பேர் இல்லை எனக்கு வேலை செய்ய முடியாது, வெளியில் எப்படியெல்லாம் இருக்குது, நான் போக போகிறேன், இல்லை என்னால் வேலை செய்ய முடியாது, நான் வர முடியாது, என்னால் இந்த இடத்துலலாம் நிற்க முடியாது அப்படின்னு நம்ம தொழிலாளிங்க சொன்னால் என்ன செய்ய முடியும்? இவங்களால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வேலை செய்ய இயலாதுன்னு சொன்னால் எதுவுமே செய்ய முடியாது. கையையும் வாயையும் பொத்திக்கிட்டு ஒரு ஓரமாக தான் நிற்கணும். தொழிலாளி வேலை செய்ய விருப்பம்னா தான் வேலை செய்யலாம். அதே மாதிரி இந்த சூழலில் கூட நம்மளும் இவங்களுக்காக வேலை செய்கிறோமே அப்படின்ற அந்த மனசாட்சி நிறைய பேருக்கு இல்லை. ஆனால் அதை உருவாக்கும் வரைக்கும் நானும் என்னுடைய போராட்டத்தை கைவிட போகிறது இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிக்கிட்டே இருப்பேன். 1000 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தனுடைய தியாகம், ஒருத்தன் இல்லாமல் போனால் பிரச்சனை இல்லை, இந்த ஒருத்தன் நானாகவே தான் இருப்பேன். அது என்றைக்குமே நான் சொல்கிறது தான். அதே போல் மக்களே, இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, சிலர் வீடியோ போடுறாங்க அப்படின்னா
சத்தமா இருக்குது, பயமா இருக்குது, மேல இருந்து சத்தம் கேட்குது, தா வெடிக்குது, பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நேற்று கூட நான் பார்க்குறேன், ஒரு பெண் தான் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. இஸ்பீலியா பக்கத்தில் அடிக்கிறாங்க, வெடிக்குது, ஐயோ காப்பாத்துங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. என்னதான் செய்ய முடியும் இந்த சந்தர்ப்பத்தில்? எதையுமே எதிர்பார்க்க முடியாது. வாரது வானத்திலிருந்து வருது, அதுக்கும் தெரியாது நாம இவங்களை தான் தாக்க போறோம்னு. பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கும் தெரியாது. நடக்கிறது நடந்துதான் ஆகும். அனைத்துக்கும் தயாராக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அது மட்டும்தான் நம்மளால முடியும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? வாரதை எதிர்கொள்ள முடியும். அதனால தயவு செய்து இந்த மாதிரி வீடியோக்களை பதிவிடும் போதும் ரொம்ப கவனம் சோசியல் மீடியாக்களில். ஆனால் அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் இனி போட்டிங்கன்னா நிச்சயமாக தட்டி தூக்கப்படுவீங்க. என்னையே கூட யாராவது கோர்த்துட்டு பிடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ நம்மள்ட்ட இந்த கூனாட லைசன்ஸ் இருக்குது, ஒஃபிஷியல் நியூஸை போடுறோம் அப்படின்றதால தான் வரைக்கும் தப்பிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாட்டி அந்த போனஸ் சம்பந்தமான கேஸ்லேயே நம்மளை தூக்கி உள்ள வச்சிருப்பானுங்க. இந்த வழக்கு 13 வழக்கு போட்ட டைமில் கூட ஏன் என்ன உள்ளே வைக்கலை? நான் இந்த யூடியூப் சேனல் லைசன்ஸோடு செய்கிறதால மட்டும்தான். இதே ஒஃபிஷியலாக லைசன்ஸ் இல்லாமல் கூனாவில் ரெஜிஸ்டர் இல்லாமல் இன்றைக்கி செஞ்சுருந்தா இன்றைக்கி தூக்கி உள்ளே வச்சுருப்போம். அதனால் தயவு செய்து வீடியோக்கள் போடும்போது ரொம்ப கவனம். உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையில் இருக்குது மக்களே. என்னால் முடிஞ்சதாக அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம். பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. ஷாலா எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். அதே போல் இன்னொரு வீடியோ ஒன்று கிடச்சிச்சு. தண்ணீர் ஃபேக்ட்ரி, தண்ணீர் எவ்வளோ ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்றதையும் நேரடியாக சென்று அமைச்சர்கள் பார்வையிடுறாங்க. அந்த வீடியோவும் இருக்குது, பாருங்கள், கவனம். خلاص يروحوا في الماركت هذا يعني ومنازل كثير مضمونه والله يعطيكم العافيه. الله يعافيك. اللي باب عاد كنت هناك واقف. لا كان يقول يرجع. اي الآن يقول لهم أنا الآن صاحب السنة دخل في هذا الموضوع الشكل احنا ممكن نتكلم عن هذا مرة ثانية، لكن الخطة قدمناها توفر والمعايير في ستاندرد. إذا راح أعطاك 4 سيستم يحتاج حوالي 1,000,000 متر مربع، وهذا كله قدم للدولة في ذاك الوقت. بس انت ايضا الان ما تحتاج تخزن فينش جودز يعني بضاعه منتهيه الصلاح كامله. لا، انا الفكره اللي قدمناها بالاخير ان احنا حنسوي مخزون استراتيجي لمده 15 يوم جاهزه، وبعدين المواد الاوليه تكون موجوده. اذا المواد الاوليه موجوده وخطوط الانتاج شغاله والكهرباء موجوده ما عندك مشكله. امس جهزت كتاب حدث حق وزير الكهرباء ان حنطلب منه يوفر لنا جنريتر في ستاند باي من جنريتر الكبار اللي 6 اليوم احنا بلغناهم يعني على صفحان نفس الشيء. تقدروا تحطونه. فالجنريتر يكون موجود ستاند باي لنا. احنا الحين المخزن اللي نخزن فيه هو ماتيريال المواد الاوليه والماء. طبعا في اكثر من صنف، ابيض موجود، روتين، جميع احجامه. فيعني الحمد لله المخزون الحين موجود، وقاعد نورد للجمعيات والبقالات والطلبات.